அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. காலநிலை நீதிக்கான நிதி நடவடிக்கைகளை ஊக்குவிக்க 10 கட்டளைகள். அனைத்துலக திருச்சபை அமைப்பு WCC காலநிலை பொறுப்பு வங்கிச் சேவையின் 10 கட்டளைகள் என்ற புதிய வழிகாட்டி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி காலநிலை அவசர நிலைக்கு பதிலளிக்கும் போது நெறிமுறை நிதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான ஆதரவிற்கு திருச்சபைகளை ஊக்குவிக்கிறது. அனைத்துலக திருச்சபை அமைப்பு WCC காலநிலை பொறுப்பு வங்கிச் சேவையின் 10 கட்டளைகள் என்ற புதிய வழிகாட்டி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தனிநபர்கள், திருச்சபைகள் மற்றும் நம்பிக்கை சார்ந்த நிறுவனங்கள் தங்கள் நிதி தேர்வுகளை காலநிலை நீதியுடன் சீரமைக்க வலியுறுத்துகிறது. புதைபடிவ எரிபொருட்களில் முதலீடுகள் காலநிலை நெருக்கடிக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதை இந்த வழிகாட்டி எடுத்துக்காட்டுகிறது மற்றும் நிலையான மாற்றுகளை நோக்கி மாறுவதற்கு விசுவாசிகள் தங்கள் பொருளாதார செல்வாக்கை பயன்படுத்துமாறு அழைப்பு விடுக்கிறது. வாழ்க்கை, நீதி மற்றும் அமைதிக்கான அனைத்துலக திருச்சபை அமைப்பின் திட்ட இயக்குனர் முனைவர் கென்னத் மடாட்டா அவர்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதிலும் எதிர்கால சந்ததியினருக்கு நீதியை உறுதி செய்வதிலும் பொறுப்பான நிதி முடிவுகள் மிக முக்கியமானவை என்று வலியுறுத்தினார். காலநிலை அவசர நிலைக்கு வழிவகுக்கும் கார்பன் வெளியேற்றத்தில் ஏறத்தாழ 90 விழுக்காடு புதைபடிவ எரிபொருட்களில் ஏற்படுவதால் அவற்றில் தொடர்ந்து முதலீடு செய்வது எதிர்கால சந்ததியினரை அச்சுறுத்துகிறது என்று அவர் எடுத்துக்காட்டினார். மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இவ்வமைப்பின் குழந்தைகள் மற்றும் காலநிலை திட்டத்திற்கான மூத்த தலைவர் ஃப்ரெடெரிக் சீடல் அவர்கள் கடவுளின் படைப்பை பாதுகாப்பதற்கும் காலநிலை நெருக்கடியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுடன் ஒன்றிப்புடன் செயல்படுவதற்கும் நம்பிக்கை சமூகங்கள் தார்மீக கடமையை கொண்டுள்ளன என்று கூறினார். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் தொழில்களுக்கான தனிப்பட்ட நிதி ஆதரவை குறைப்பதற்கான 10 உறுதியான நடவடிக்கைகளை இந்த வழிகாட்டி வழங்குகிறது. இதில் புதைபடிவ எரிபொருட்களில் வங்கி முதலீடுகளை ஆராய்வது, பசுமையான நிதி நிறுவனங்களுக்கு மாறுவது மற்றும் மதிப்பீடுகள் அடிப்படையிலான முதலீட்டு நிதிகளை ஆதரிப்பது ஆகியவை அடங்கும். படைப்பை பாதுகாப்பதற்கான ஒரு நெறிமுறை மற்றும் நடைமுறை அணுகுமுறையாக அனைத்துலக திருச்சபை அமைப்பு WCC இதை வடிவமைத்துள்ளது. இந்த முயற்சி காலநிலை அவசர நிலைக்கு பதிலளிக்கும் போது நெறிமுறை நிதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான ஆதரவிற்கு திருச்சபைகளை ஊக்குவிக்கிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.